இவர்களுக்கு இதில் புதன் சுக்கிரன் என்பவர் 5, 6 அதிபதிகளாக வந்து இந்த கிரகத்தின் இணைவு என்பதும் கேந்திர பலம் என்பதும் இவர்களுக்கு சங்க யோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ யோகமாக வருகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு 1, 11 பரிவர்த்தனை, அதாவது லக்னாதிபதி 11ஆம் இடத்தில், 11ஆம் அதிபதி லக்னத்தில், மேலும் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி லக்னாதிபதியின் கூட்டணி 11ஆம் இடத்தில். இதே மாதத்தில் இவர்களுக்கு ராசியில் இருந்த குரு பகவான் ராசியை விட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்கிறது. இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி செவ்வாய் இங்கு நீசமடைந்து விடுகிறது. இதனால் வரை 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இனி 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது ஒரே நேரத்துல உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு ஃபலூடா வேணுமா, இல்ல உனக்கு மில்க் ஷேக் வேணுமா, இல்ல ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கிட்ட எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் எதை சாப்பிடுவதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் அல்லவா.